ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டடி விலாக் தான். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் நான் ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் நான் இப்போ எப்படி மறுபடியும் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். அது என்ன மிஸ்டேக் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 4 ரெண்டுத்துக்கு மத்தியில் ஒரு 3 மந்த் தான் கேப் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு நல்லாவே மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னாலே ஒரு 23 கொஷின் மேக்ஸில் போட முடிஞ்சிச்சு. ஆனால் குரூப் 4க்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2க்கு எல்லாமே பார்த்துட்டேன். அதே மாதிரி 23 வந்துடுச்சு. அதனால் ஈஸியாக இதுக்கும் இதே மாதிரி குரூப் 4க்கும் போட்டுருவோம் அப்படின்றதுனால ஒரு மெத்தனத்தில் விட்டுட்டேன். ஏன்னா குரூப் 2க்கு ஈஸியாக இருந்தது லாஸ்ட் டைமில். ஆனால் குரூப் 4க்கு மேக்ஸ் கொஞ்சம் ஸ்டஃப்பாகவே கேட்டாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்லாவே மாடரேட்டாகவே இருந்தது மேக்ஸ்லாம். நம்ம எது ஒன்றுமே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு விட்டால் அது கடைசியில் நம்மளை இந்த மாதிரி தான் காலை வாரி விடும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக அது பார்த்துட்டு இருந்தா நான் வச்சுருக்கிற மெட்டீரியல் தான் நான் ஆல்ரெடி எல்லா கொஷினுமே வந்தது. நிறைய கொஷின் 1 or 2 கொஷினை தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் தான் வரல. மீதி எல்லா கொஷினுமே என்கிட்ட இருந்த மெட்டீரியல் தான் வந்தது குரூப் 4 கூட. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக், ஏன்னா குரூப் 2க்கு ஈஸியாக கேட்டதுனால நம்ம 23 அடிச்சிட்டோம். சரி, அதே மாதிரி தான் இதே நம்ம கேட்பாங்க, அதாவது இந்த மாதிரி அட்டன் பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருந்துட்டேன். ஆனால் கடைசியில் மாட்ரேட்டாக கேட்டதுனால கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு சரியாக போயிடும். நம்ம அப்படியே போட நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில் பாதி இடத்துல போய்ட்டு ஏதாவது ஒரு கொலாபரேட் பண்ணி விட்ருது. அந்த மாதிரி தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன தான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலையும் மேக்ஸுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு லெசனாக இருந்தாலுமே நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ரீகால் பண்ண தான் அது நமக்கு கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல கை கொடுக்கும். நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனத்தில் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு ஆபத்தாக முடியும். சரிங்களா? ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் குரூப் 2ல் 23 கொஷின் போட்டதுனால இதில் சரி நம்ம இதையும் நல்லா பண்ணிடுவோம், ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு. ஆனால் அந்த 3 மந்தில் ஒழுங்காக சரிவர பார்க்காம கடைசி டைமில் பார்த்ததுனால என்னால் அந்தளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே மறுபடியும் மறந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கண்டினியூஸாக நம்ம அதை பார்க்கும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இதுலேருந்து உணர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்